Hello friends, 10th standard solution lesson la irukku book back one mark பத்தி பாப்போம். So first choose the best answer. The number of periods and group in a periodic table are கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு பீரியட் நம்பர் ஆஃப் எத்தனை பீரியட் இருக்குது அண்ட் எத்தனை குரூப் இருக்குது. ஆக்சுவலாக ஹரிசண்டலாக இருக்கிறது பீரியடு, வெர்டிக்கலாக இருக்கிறது குரூப், மொத்தம் 7 பீரியட் அண்ட் 18 குரூப்ஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து அப்போ டி. ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியடிக் லா இஸ் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னால் என்ன? புரோட்டான் நம்பர். அதாவது ஆக்சுவலாக ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அது கீழே இருக்கிற நம்பர் தான் புரோட்டான் நம்பர். புரோட்டான் நம்பர் பேஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணும்போது தான் அந்த பீரியடிக் டேபிளில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பீரியடிக்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த பீரியடிக் டேபிள் ஆக்சுவலாக புரோட்டான் நம்பர் வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஹைட்ரஜன் புரோட்டான் நம்பர் 1, அதுக்கப்புறம் ஹீலியம் 2, அதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட்டும் அது புரோட்டான் நம்பர் பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ மாடர்ன் பீரியடிக் டேபிள் லா என்ன சொல்லுதுன்னா, இந்த பீரியடிக் டேபிளை வந்து புரோட்டான் நம்பர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலாக வருது. ஸோ அதனால தான் கேட்குறாங்க, இந்த பேசிக்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியடிக் லா இஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கும்போது நீங்கள் அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. டேஷ் குரூப் கண்டெயின் மெம்பர் ஆஃப் ஹாலஜன் ஃபேமிலின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டோட்டலாக 18 குரூப்னு பார்த்தோமா, அதில் 17th குரூப் தான் வந்து ஹாலஜன் ஃபேமிலி. இந்த ஹாலஜன் ஃபேமிலினா என்னென்னா, அது எல்லாமே ஹைட்ரஜன் கூட சேரும்போது சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து 17th குரூப் ஹாலஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து டேஷ் இஸ் எ ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. இதுக்கான ஆன்சர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஏன்னா இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுப்போம். இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு இருக்குன்னா எந்த ஆட்டமுக்கு அதிக பவர் இருக்குது, ஒரு எலக்ட்ரானை தான் கூட புல் பண்ணி சேர்த்து வச்சுக்க, எந்த ஆட்டமுக்கு அதிக பவர் இருக்குது, அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அந்த கேரக்டர் வந்து பீரியடிக் ப்ராப்பர்ட்டியுமே அதுக்கு பீரியடிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் குரூப்பில் இருக்கிற விட ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கும்போது ஹை பீரியடிக் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா, அதாவது அதிகமான எலக்ட்ரானை தான் கூட புல் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, மறுபடியும் அந்த 18 குரூப் முடிஞ்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் குரூப் வரும்போது அந்த எலிமெண்ட் அதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்டும் நல்லா எலக்ட்ரானை புல் பண்ணி வச்சுருந்த திறமை இருக்கும். ஸோ அதுதான் பீரியடிக் ப்ராப்பர்ட்டி. இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு அந்த பீரியடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் ரஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியும், FeTO3 H2O. அண்ட் இன் அலுமினியம் thermic process the role of aluminum is reducing agent. ஸோ அலுமினியம் வந்து குட் ரெடியூசிங் ஏஜென்ட் எல்லாருக்குமே தெரியும். பேஜ் நம்பர் 116ல் அலுமினியம் இஸ் எ பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. when a mixture of aluminum powder and iron oxide is ignited, the latter is reduced to metal. This process is known as aluminothermic process. ஓகே, அதனால தான் சொல்கிறாங்க அலுமினோதெர்மிக் ப்ராசஸில் அலுமினியம் தான் ரொம்ப ஒரு நல்ல பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The process of coating surface of metal with a thin layer of zinc layer is called galvanizing. ஒரு மெட்டலில் ஜிங்கால் கோட் பண்ணாக்கா அதுக்கு பேர் தான் நம்ம galvanizing சொல்லுவோம். Which of the following have inert gases 2 electron in a outermost shell? ரொம்ப ஈஸி, ஹீலியம். ஏன்னா ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 2, அதோட மாஸ் நம்பர் 2. அதோட ஃபார்முலா இதுவே நம்பர், அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் என்னது? He24 தானே. அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். He24 He2ன்றது ஆக்சுவலாக புரோட்டான் நம்பர், 2ன்றது நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இனர்ட் கிளாஸில் நம்பர் 2 2 எலக்ட்ரான் இருக்கிற எலமெண்ட் எதுனா அது டேரெக்டாக சொல்லலாம் ஹீலியம். நியான் ஷோஸ் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி டியூ டு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். நியான்றது ஒரு நோபல் கேஸ். ஸோ அதனால தான் அது வந்து 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது. எலக்ட்ரான் அஃபினிட்டி என்னது? தான் கூட எலக்ட்ரானை தான் கூட ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், அதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதாவது ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நியான்றது ஒரு நோபல் கேஸ் எலக்ட்ரானை கெயினும் பண்ணாது, லூஸும் பண்ணாது. ஏன்னா அதோட டி ஷெல் எஃப் ஷெல்லாம் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகேவா? டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் மெட்டல் டு ஃபார்ம் அமால்கம். டைரெக்டாக சொல்லிடலாம் மெர்க்குரி கூட ஒரு மெட்டல் சேரும்போது அமால்கம்ன்றது இந்த பற்குழிகளை அடைக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுற டென்டல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ டேரெக்டாக சொல்கிறேன் மெர்க்குரி தான். மெர்க்குரியோட ஃபார்முலா ஹெச்சினா ஹைட்ராஜியம், அது லேட்டின் வேர்டு ஹெச்சிஜின்னு தான் சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.